நம்ம குட்டி மினி விளாக்ல என்னன்னு பார்த்துடலாமா? இந்த விளாக் வந்து வியாழக்கிழமை எடுத்ததாங்க. துளசி மாடம் வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினைப்பு. அதுக்காகவே துளசி மாடம் வாங்கி ஆகணும்னு வியாழக்கிழமை வெளியில் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக பார்த்தோன்னே ஒரே துளசி மாடம் தான் மாற்றி பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சு. இதே போதும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே அதில் அழகாக ஃபில் பண்ணி மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி துளசியும் வச்சு அழகு பார்த்தாச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கையில் அப்படி இந்த விநாயகரை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். இவரை பார்த்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இவரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். 2 விநாயகருக்கு ஏற்ற மாதிரி யானை வேணுமேனு எதிர்பார்த்தேன். அது அந்த ஷாப்பில் இல்லை. அடுத்த ஷாப்பில் தேடி பிடிச்சி அதுக்கு ஜோடி அழகாக அதுக்கும் செட்டாக அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க விநாயகர் வலம்புரி விநாயகர். இதோட தும்பிக்கையை பாருங்கள், வடது பக்கம் நோக்கி இருக்கும். வடது பக்கம் நோக்கி இருக்க தும்பிக்கை விநாயகர் வந்து ரொம்ப நல்லது. நம்ம விசேஷம் வீட்டில் வச்சு வணங்குறது. அதுக்காகவே அதை வாங்கிட்டு வந்தேன். இதோட தும்பிக்கையை பாருங்கள், இது இடது பக்கம். பொதுவாகவே இடது பக்கம் தும்பிக்கை உள்ள விநாயகர் தான் அதிகமாக இருப்பார். வலது பக்கம் இருக்கிறது ஏதாவது ஒன்று தான் அமையும். வலம்புரி விநாயகர் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அமைஞ்சிச்சு. அதையும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. எனக்கு சின்ன சின்ன சந்தோஷம்னா, இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் நல்லா செலவு பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அழகாக வாங்கி வச்சு அழகு பார்க்குறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே புகழ்ந்து பேசலாங்க. என்ன தேவையோ கூட இருந்தே வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க.